அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டுடே சீரியல் ரிவ்யூ ஃபார் கௌரி. கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்றைக்கி நம்மளோட பார்வையில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானுக்கு போய் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீணாவை பிடிக்குமா, வீணாவோட மாமியாரை பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, அசோக்கை பிடிக்குமா, இல்லை கௌரியை பிடிக்குமா, இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமாட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட துர்காவுக்கு வச்ச ஆப்பில் தானே சிக்கிட்டாங்க. தன்வினை தன்னை செடுன்ற மாதிரி அகிலா அவங்களோட வீணாவோட மாமியார் வச்ச பெட்ரோலில் வீணாவே வந்து சிக்கிட்டாங்க. துர்கா காப்பி போடும்போது கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போனதுனால துர்கா தப்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக. துர்கா எப்படி காப்பி போட்டாங்கன்னா, அதாவது இண்டக்ஷன் அடுப்பில் வந்து காப்பி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, வீணா என்ன தான் பண்ணி துர்கா காப்பி போட்டிருப்பா, 10 வச்சா விடிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வீணா போய் செக் பண்ணாங்க. அது வந்து அவங்களுக்கே ரிப்ளை ஆகிடுச்சு. அதாவது நல்லா புசு புசுன்னு இருந்த வெள்ளையாக இருந்தவங்க நல்லா கருகி போன எள்ளூரண்ட மாதிரி ஆகி போயிட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கொஞ்சம் கதை கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது. வீணா வந்து தீப்பட்டதுனால எரியுதுன்னு கத்தார விஷயம் துர்காவுக்கும் சத்யா டாக்டருக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலையும் நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து துர்காவுக்கு பண்ண விஷயம் வந்து அப்படியே வீணாவுக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.